அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டாணி மசாலா தாங்க செய்ய போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி பன்னீரையும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பன்னீரை முதலே வறுத்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வந்தால் போதும், எடுத்தாச்சு. இப்போ பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கீங்க, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. கொஞ்சம் இது வாங்கினோன்னே இதோட வந்து தக்காளியும் போட்டு கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிட்டுங்க. போட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினா போதுங்க. அரைச்சிட்டு திருப்பி நம்ம எண்ணெயில் போட்டு தான் வதக்க போகிறோம். அதனால் ஓரளவு வதங்கினா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. பன்னீரும் சூப்பராக வறுத்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து தாளிக்கிறது வந்து 3 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன பட்டை, இலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வதக்கினதையும் ஆற வச்சு அரைச்சாச்சுங்க. இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காஞ்சோன்னு பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட வந்து நான் கேஸ் அமர்த்திட்டேங்க. கடாய் ஓவர் ஹீட்டாக இருக்குது. அதனால் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர். நான் கேஸ் அமர்த்திட்டு போட்ட காரணம் ஓவர் ஹீட்டில் போட்டோன்னா அப்படியே கருப்பாகி போயிடும். அதனால கேஸ் அமர்த்திட்டு போட்டேன். அப்புறம் ஆன் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி நல்லா இந்த எண்ணெய் கொஞ்சம் ஓரளவு நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மிக்சியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கிரேவிக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடு வந்து பட்டாணி, இந்த டயத்தில் நான் பட்டாணி போட்டுக்கிறேங்க. ஏன்னா நான் வேக வைக்காத பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி போடுறேன். உரிச்சு தோல் வச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அந்த இது. இப்போ போட்டு நல்லா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நம்ம கிரேவிக்கு, ஏன்னா பட்டாணிலாம் நல்லா வேகணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி எடுத்து இந்த நம்ம ஆடை எடுத்து வைப்போம் பார்த்திங்களா, அதுதான் கொஞ்சம் பாலோடு மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அந்த டயத்தில் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்த பின்னாடி நம்ம பன்னீர் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுலாங்க. இதெல்லாம் சேர்த்து கொதிச்சிட்ருக்கும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அதுவும் போட்டுக்கிறேன் வாசனைக்காண்டி. நம்ம பட்டை கிராம்பு கொஞ்சமாக தான் போட்டோம். பாருங்கள், எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் கஸ்தூரி மேத்தி இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் போல் கையில் வச்சு தேய்ச்சிட்டு போட்டிருக்கேன். வெந்தயக்கீரை காய வச்சது, அப்புறம் மேலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை. அவ்வளோதாங்க, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பன்னீர் பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது புலாவ், ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. செம சூப்பராக இருக்கும். இது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காண்டி தாங்க இதை செஞ்சேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.